ஈரோடு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. சோ இப்போ ரிசல்ட்டும் வந்துருச்சு. எப்படி சார் எதிர்பார்த்த அளவுக்கு என்டிகேக்கு வந்துட்டு ஓட் வந்திருக்கா? எதிர்பார்த்தத விட கூடுதலாவே வந்திருக்கு கூட சொல்லலாம். ஆனா ம், ம், 24,051 வாக்கு விழுகும்னு உண்மையாவே நானே எதிர்பார்க்கல. இது அதிமுகவுடைய வாக்கு சேர்ந்து விழுந்திருக்கு, பாஜகவுடைய ம். வாக்கு சேர்ந்து விழுந்திருக்கு, சேர்ந்து மத்த கட்சிகளுடைய வந்திருக்கு. வாக்கு அவங்களா போட்டியிடல. அதனால ம். மொத்தமா போட்டாங்க அப்படிங்கிறாங்க. பணம் கொடுத்தும் எங்களுக்கு போட்டுருக்காங்கிறத நம்ம பாக்குறோமே தவிர அவங்களுடைய வாக்கு விழுந்திருக்கு, இவங்களுடைய வாக்கு விழுந்திருக்குங்கிறத எங்கேயும் பொருத்தி பார்க்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு, எங்க கட்சிக்காரங்களுடைய வாக்குகள்லாம் திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு. அப்ப அதை எப்படி ம். பாக்குறீங்க? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணு சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்பதான் வந்துட்டு ஈரோடு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. சோ இப்போ ரிசல்ட்டும் வந்துருச்சு. எப்படி சார் எதிர்பார்த்த அளவுக்கு என்டிகேக்கு வந்துட்டு ஓட் வந்திருக்கா? எதிர்பார்த்தத விட கூடுதலாவே வந்திருக்கு கூட சொல்லலாம். ம். ஏன்னா நம்ம களத்துல இருந்தோம், நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு விழுகும் அப்படின்னு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலயும் இத்தனை பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. எங்க அண்ணன் என்கிட்ட சொல்றது என்னன்னா, டேய் இவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நம்மள போன முறை வாங்கின வாக்கு கூட வாங்க மாட்டாங்க, இவங்க நோட்டாவோட கீழே போயிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ம், அடிச்சு ம், காட்டுறா, ம், அதை விட வாக்கு அதிகமா வாங்கி காட்டுறோம். நம்ம ம், வாக்குக்கு பணம் கொடுக்க போறது கிடையாது, நேர்மையாக தேர்தல் எதிர்கொள்ள போறோம், கருத்தியல் பரப்புறோம் செய்ய போறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பரப்புரை செஞ்சது. ஆனா ம், ம். 24,051 வாக்கு விழுகும்னு உண்மையே நானே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்க கிடையாது. நிச்சயமா எதிர்பார்க்கல. சில பேர் சொல்றாங்க, இது அதிமுகவுடைய வாக்கு சேர்ந்து விழுந்திருக்கு, பாஜகவுடைய ம். வாக்கு சேர்ந்து விழுந்திருக்கு, சேர்ந்து மத்த கட்சிகளுடைய வந்திருக்கு. வாக்கு அவங்களா போட்டியிடல. அதனால ம். மொத்தமா போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்க என்னன்னா, பணம் கொடுத்தும் எங்களுக்கு போட்டுருக்காங்கிறத நம்ம பாக்குறோமே தவிர அவங்களுடைய வாக்கு விழுந்திருக்கு, இவங்களுடைய வாக்கு விழுந்திருக்குங்கிறத எங்கேயும் பொருத்தி பார்க்க முடியாது. பணம் கொடுக்கப்படல, முழுமையாக பல இடங்கள்ல பணம் கொடுக்கப்படல. ம். அலட்சியமா இருந்தாங்க. வேற கட்சிகள் இல்ல போட்டிக்கு இவங்க தானே அப்படின்றதுனால பணம் கொடுக்காம இருந்ததுனால மக்கள் அவங்களுக்கு போட வேண்டிய தேவையில்லை, எங்களை போட்டு விட்டாங்க. இப்படிதான் நம்ம பாக்குறோம். நம்ம ம். கடுமையான பரப்புரை செஞ்சோம். 2026 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உண்மையிலேயே சதுரம். அதிமுகங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி. அந்த கட்சி இந்த தேர்தலில் பின்வாங்கிருச்சு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு செலுத்த சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு, எங்க கட்சிக்காரங்களுடைய வாக்குகள்லாம் திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு. அப்ப அதை எப்படி ம். பாக்குறீங்க? அப்போ நாங்க எதிர்பார்த்ததை விட என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட இந்த முறை அதிகமா எதிர்பார்த்ததை விட வந்திருக்கு. அதிகமான ஓட்டு தான் நெருக்கடிகள் வந்திருக்கு. நிறைய நெருக்கடிகள் நீங்க பாருங்க. எங்க மண்ணுல நீங்க பரப்புரை செஞ்சிட முடியுமா? இது பெரியார் ம். மண் அப்படி இப்படி பேசுனாங்கல்ல, அங்கேயே பரப்புரை செய்றோம். அவன் பொருள் எடுத்து அவனே போறாங்கிற மாதிரி அவன் ஊர்லயே போய் பரப்புரை செஞ்சு அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஒரு நாளைக்கு 3 வார்டு தான் பரப்புரை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது, போனா வழக்கு. அதுவும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி கொடுப்பாங்க, இந்த இந்த 3 வார்டுக்குள்ள மட்டும் தான் நீங்க பரப்புரை செய்யணும் அப்படின்னு. எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்து, ஆனா திமுக காரன் வீட்டு வீட்டுக்கு பணம் பெற்று பண்றான். தேர்தல் ஆணையம் இடத்துக்கு கழிச்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம கொடி கட்டி வண்டி எடுத்துட்டு போனோம்னாலே இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நீங்க வரக்கூடாது அப்படின்னு நமக்கு ரூல்ஸ் போடுறது. ம். கொடி கட்டி வண்டி போக கூடாதான். ஆனா இவங்க கரை வெட்டி கட்டிக்கிட்டு காசு கொடுப்பாங்க. ஊருக்கா நம்ம அது கண்ணொலி எடுத்து காமிச்சா கூட ஆக்ஷன் எடுப்போம் சார், ஆக்ஷன் எடுப்போம் சார்ங்கிறத சொல்லி சொல்லி மடைமாற்றுறது. தேர்தல் ஆணைய ம். அதிகாரிகள் எதுக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியல. மரியாதை பேசலாம் பார்த்தா கூட வர மாட்டேங்குது. உண்மையிலே வாங்குற சம்பளத்துக்கு மக்களுக்கு மண்ணிற்குமா உண்மையா வேலை செஞ்சாலே போதும். அப்போ எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம தேர்தலை எதிர்கொள்றோம். எதிர்ப்பதற்கு ஆளே இல்லைங்கிற ஒரு நிலை உருவாயிடக்கூடாது. அதுக்காக நம்ம தேர்தலை போட்டிட்டோம். எல்லா தேர்தலையும் போட்டிடுவோம். இந்த வாக்கு வங்கிங்கிறது 2026ல எங்களுக்கு எப்படி பிரதிபலிக்கிறது மட்டும் நீங்க பாருங்க. ஓகே சார். கண்டிப்பா. இல்ல நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு என்டிகேக்கு ஈரோடு எலெக்ஷன்ல விழுந்த வாக்குகள் எல்லாமே வந்துட்டு பிஜேபி, ஏடிஎம்கே ஓட வாக்குகள் தான் பிரிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி டிஎம்கே காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளிய வைக்கிறப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு பர்சனலா எப்படி ஃபீல் ஆகுது சார்? இல்ல அது உளவியலா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது அப்படி. ம், ஓட்டுக்கு ம், பணம் ம். குடுக்கல. அதனால மக்களுக்கு பணம் குடுக்கல. எதுக்கு இவனுக்கு போட்டுக்கிட்டு? இவங்க சீமானுங்க நல்லா செய்றாங்கப்பா, கட்சிக்காரங்கலாம். சரி அது போடுறேன்னு போட்டுருக்காங்க. இப்படிதான். பார்க்கும்போது என்னடா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்கியிருக்கோம். கேட்டா அவங்க ஓட்டு எங்களுக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது புரியல. ஈவ ராமசாமியை உடைத்ததில் சில 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 நபர்கள் நமக்கு வாக்கு செலுத்திருக்காங்கிறத நம்ம மறுக்கல. அந்த பிம்பத்தை ம், உடைச்சதுல. ஆனா இவங்க என்ன கட்டமைப்பு பண்ணாங்க? இங்க திமுக பாருங்க. திமுக கடந்த தேர்தல் வாங்கினதை விட 4000 ஓட்டு தான் கூட வாங்கியிருக்கு. நாம் தமிழ் ம். கட்சி போன தேர்தல வாங்கின வாக்கை விட 14,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கு. நீங்க அப்படி ஓட கம்பேர் பண்ணி வாங்கியிருக்கு. பாருங்க. ம். இன்னொரு பணம் குடுத்து பக்கம் வாங்கியிருக்காங்க ஓட்ட. ஆமா சார். இன்னொரு பக்கம் இந்த கருத்தையும் வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை பெரியார் அவர்களை பத்தி சீமான் அவர் பேசாம இருந்திருந்தா இன்னும் கூட வாக்குகள் ரொம்ப அதிகமா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? இல்ல. சீமான ஈவே ராமசாமி பிம்பத்தை உடைச்சதே நல்லது நாங்க நினைக்கிறோம். நல்லதுன்னு இப்ப நினைக்கிறீங்க. ஈரோட்ல அந்த அந்த ஒண்ணுமில்லாத ஈர வெங்காயத்தை வச்சு எப்படி ஊதி ஊதி பெருசா ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதை நொறுக்குறது சீமானுக்கு தான் அந்த பங்கு. அது ம், ம். உடைச்சனாலதான் பெருமளவுக்கு இங்க ஆதரவு காரணங்கிறது நாம் தமிழ் கட்சி பக்கம் திரும்புச்சு. யாருமே செய்யாத விஷயத்தை சீமான் செஞ்சுட்டாருப்பா. என்னப்பா இவ்வளவு நொறுக்குறது, இறங்கி அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு நொறுக்குறாரு. அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அப்படிதான் ம். போச்சு. நாங்க ஒவ்வொரு மேடையில நீங்க பாத்திருப்பீங்க, சீமான் அவர்கள் ஈரோட்டு பரப்புரையில ஒவ்வொரு மேடையில ஈவே ராமசாமி குறித்து பேசும்போது, நான் எதுக்கு ஈவே ராமசாமி சொல்றேன்னா எங்க அண்ணன் சொல்லியிருக்காருங்களே,
பெரியார் இதுவே யாராவது சொன்னீங்கன்னா அவங்களை வெளுத்து போடலான்னு இருக்காரு எங்களை. அதனால நாங்க அண்ணனுடைய பேச்சை நம்ம மீற முடியாது. அதுக்காகவே ஈவராமசாமி குறிப்பிடுறோம். ஏன்னா நீ பெரியாருங்கிறத உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. அப்போ எல்லா மேடைகள்லயுமே ஈவே ராமசாமி பற்றி பேசும்போது அவருடைய பிம்பத்தை உடைக்கும் போதெல்லாம் மக்கள் ஆர்ப்பரிச்சு கொண்டாடியதை அங்க பார்த்தோம். அதனாலதான் சீமான எல்லா நாளும் பேசுறாங்க. எங்களோட எல்லா நாளும் கண்டென்ட் பேசினாரு. எல்லா நாளும் பேசுறாரு. இன்னைக்கு என்னடா வேற புத்தகத்துல என்ன போட்டிருக்கு, ஈவே ராமசாமி பத்தி இது போட்டிருக்கா, சரி பேசுறோம். வேற என்ன வந்திருக்கு செய்தி, அதை பேசுவோம் இன்னைக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க ஈவே ராமசாமி எந்த ஆங்கிள் அடிக்கலாமோ அடிச்சோம். பதில் பேச முடியல. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, சீமானனுடைய மேடையை பேசிக் கொண்டிருக்கும் போது கள்ள விட்டு எறின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. ஆட்களை இறக்கி அந்த திராவிட கும்பல் இருக்கு, இது கள்ள விட்டு அடிச்சிட்டு சொல்லி பிரச்சனை உண்டாக்கி விட்டுறோம். சீமன் பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி பிரச்சனைகள்லாம் வேற வந்தது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பரப்புரை செய்யும் போது, ஆனா அந்த சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி செஞ்சாங்க. காவல்துறை உளவுத்துறை மூலமா செய்தி கடந்து பல நெருக்கடி காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுத்தாங்க. ரொம்ப கண்குச்சிப்பாம இருந்தாங்க. நாங்களா இப்ப தேடணும், எங்கிட்ட ஒழிஞ்சிருக்காங்க, எங்கிட்ட கல்லுல அடிக்க வச்சிருக்காங்க சொல்லி நாங்களா தேடணும் இறங்கி. அப்போ ஏன்னா ஒரு கருத்தை பேசினா எதிர்கொள்ளணும்ல. இவங்க பேசாத பேச்சா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா, நாங்க ஒன்னும் அப்படி ஒன்றும் பேசலையே, சைதை சாதிக்கு பேசாத பேச்சா அப்படி ஒன்றும் பேசலையே. இன்னைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக சிறப்பு பேச்சலா இருக்காரு. நாங்க ஈவே ராமசாமி பேசியதை எடுத்து பேசுறோம். அதுக்கு உடனே எங்க தலைவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம்னா, உன் தலைவரை தான் பேசிருக்காங்க, அதான் எடுத்து பேசுறோம். கோபம் வந்துருது. எப்படி கோபம் வருது பாருங்களேன். ஆனா உண்மையிலேயே திமுக காரனுக்கு கோபம் வருதுங்கிறத பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. மானங்கிட்டு போய் இன்பனாக்கு வந்து ஜால்ரா அடிக்கக்கூடிய கூட்டம் அடுத்து போடுவாங்க பாருங்க. இன்பனா இப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, இன்பனா அப்படி நாங்க எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிட்டு நாங்க சாவன் விட்டா இல்ல, இன்பதிக்கு ஜால்ரா அடிச்சு இன்பதிக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு எப்படி கோவம் வருது? மானங்கிட்ட வெளியே கருப்பு போய் வெட்டி கட்டிட்டு அப்படியே வெளியே வெள்ளம் சொல்லி வந்துருவாங்க. அவ்வளவு மானம் இருக்கக்கூடிய இப்படி வரலாம் அப்படிலாம். திமுக கேட்டா திமுக கொடுங்க. ஓகே சார், இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா என்டிகேக்கு ஒரு முன்னேற்றம் தான் வந்த ஓட்டுகள். ஆனா டெபாசிட் கூட வாங்கலன்ற கருத்தும் பரவலா இருக்கு. சோ அத பத்தி சொல்லுங்க சார், உங்களோட கருத்து என்ன? முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 ஓட்டு வாங்கிடுவீங்களா அப்படிதான் முதல்ல கேட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு கடத்துல கேட்டாங்க. இன்னைக்கு டெபாசிட் வாங்க நெருக்கி வந்துருச்சு. ஒரு 2000 வாக்குகள் தான் குறைஞ்ச, ஒரு 1000 வாக்குகள் தான் மிஸ் ஆனது. நாங்க டெபாசிட் வாங்கணுங்கிற டார்கெட் வைக்கவே கிடையாது. உனக்கு நான் எதிரி, நான் இருக்கேன் பாரு, உன்னை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்க கூடாது பாரு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் களத்தில் நிக்கிறோம் நாங்க. டெபாசிட் ஏன்னா அந்த டெபாசிட் காசு வாங்கி நான் கோபுரம் கட்ட போறோமா, இல்ல கோயில் கட்ட போறோமா, இல்ல பெரிய பங்களா கட்ட போறோமா, அது எங்களுக்கு மேட்டரே கிடையாது. சீமானும் தம்பிகளும் எதிர்த்து அடிக்கிறாங்கடா, திமுக அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குடா, பயன் ஓட மாட்டாங்கடா. எந்த கட்சி பின்வாங்கினாலும் சரி, எந்த கட்சி எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, இடைத்தேர்தல் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அங்க வந்து பல குளறுபடிகள் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பின்வாங்குறாங்கல்ல. என்ன நடந்தாலும் சரி நான் முட்டி மோதுவோம் அப்படின்னு சண்டை செய்யறோம்ல, சீக்கிரமா தோக்குறோமா சண்டை செய்யறோம்ல, அந்த தைரியம் வேணும்ல, அதை யாரும் இங்க பாக்குறது கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. யாரும் சரியா தேர்தல் எதிர்கொள்றாங்க. நாங்க சொல்ல முடியும், ஓட்டுக்கு ₹1 பைசா ஒத்த பைசா கொடுக்கல. பரப்புரையை வந்து நாங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க செய்வோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க வந்து இந்த தேர்தலில் வந்து நாங்க வெற்றி பெற்றோம்னா ஈரோட்டு மக்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத மட்டுமே பேசி கொள்கை பேசி தேர்தல் விதிமுறையை முழுமையாக பின்பற்றி தான் நாங்க இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம். திமுக காரியம் சொல்ல முடியுமா? சொல்லுவேன், 13 கட்சி கூட்டணி, 11 கட்சி கூட்டணி, அது பெரிய பெரிய கட்சி, தேசிய கட்சிகள்லாம் இருக்கு. அத்தனை கட்சிகள் சேர்ந்து கள்ள ஓட்டு போட்டு பணம் கொடுத்து பயந்து நடுங்கி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இது என்ன பெருமை? இந்த எருமைகளுக்கு பெருமை வேற கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரிதான், அவங்களுக்கு டெபாசிட் வாங்கி எதுவும் பண்ண போறது இல்லைன்னாலும் நீங்க என்ன காட்டணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சீங்களோ அதை காமிச்சிங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களை வந்துட்டு இழிப்பிறவின்ட்டு பிஸ்மி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்? பிஸ்மி மாபெரும் புரட்சியாளரு, அதனால அவர் வந்து எல்லாத்தையும் இழிப்பிறவி, அவர் எப்படி பாரு, பிஸ்மிக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பிஸ்மி ஒரு திராவிட அல்ல கை, அவர் இஸ்லாமிய தானே, அவர் இஸ்லாமிய சமூகத்தை இது சொன்னவர் தானே. அவரு இஸ்லாமியர்களை ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு? ஈவே ராமசாமி சொன்னா இவருக்கு எது பலிக்குது? இவரு அந்த அமீரு பட் கோபம் தருது உங்களுக்குலாம். தயவு செஞ்சு வாங்க விவாதத்துக்கு வாங்கப்பா. ஈவே ராமசாமி இஸ்லாமியர்களை இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல, உங்களுக்கு நான் இங்க வேலை கேட்டுருக்காரு. பிஜேபி காரன் என்ன கேட்பானோ அதே கேள்வி கேட்டுருக்காரு இன்னைக்கு. பிஸ்மி இதுக்கு பதில் சொல்லுவாரா? பிஸ்மி இதுக்கு பதில் சொல்லிட்டாரா? நான் அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன இழிபிறவி, சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பேசினா நம்ம பாத்துருவாங்க அப்படின்னு என்னத்தையாவது பேச வேண்டியதானே? கேட்டா பத்திரிகையாளர். ஏன்னா தாய்மொழியை பழித்து பேசி இழித்து பேசி ஒரு நபர் எப்படா கொண்டாடுறீங்க? நீங்க இப்ப ஹிந்தியில பேசுப்பா, இல்ல இங்கிலீஷ்ல பேசிட்டு வீடியோ போடு. இன்னைக்கு நம்ம நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பேசு. டுடே இஸ் வெட்டிங் டே, இஸ் நயன்தாரா அப்படின்னு பேசுப்பா. எதுக்கு தமிழ்ல பேசுற நீ? உங்க தலைவர் சொல்லியிருக்காருல்ல, உங்க தலைவர் தான் இங்கிலீஷ்ல பேசிருக்காரு, தமிழ் வேணாம், காட்டு மிராண்டி மொழி, அதை வந்து வேலைக்காரட்டு கூட பேசாத அப்படின்னு. இன்னொன்னு சொல்லுவாங்க, கேளுங்க. ஈவராம் சாமி என்ன சொல்றாரு? மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் இருக்காருல்ல.
மனிதம் ஒன்றே தீர்வாகும் சொன்ன நபர் தான் வேலைக்காரிட்ட கூட தமிழ் பேசாத அப்படின்னா வேலைக்காரன் உங்களுக்கு என்ன தெரியுது? ம். வேலைக்காரி அவங்க ஒரு வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தானே, அவங்களும் ம். மனுஷி தானே. அவங்ககிட்ட கூட நீ பேசாதறானா அப்ப அவங்களை எவ்வளவு எப்படி கீழா பார்த்துருக்காரு பாருங்க. துணி விலை உயர்ந்துருச்சுங்க, அதை எப்படி பாக்குறீங்க கேட்டதுக்கு பல்லச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டா துணி விலை உயராம என்ன உயரும்? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க நான் கொடுத்தா என் மேல வழக்கு பதிவு எல்லாரும் இன்னைக்கு ம். எனக்கு பேச கண்டிப்பா. மாட்டாங்க. சாதி வெறியன் தென்னகிருஷ்ணனை ஊக்குவித்த சீமானையும் சேர்த்து கைது பண்ணுங்கள்னு போஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க ம். இவங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பேசுங்க, எங்க தலைவர் ஈவரா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அப்படின்னு மேடல் பேசுங்கடா. துணி விலை உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? எங்க தலைவர் எப்படி ஆய்வு செய்து சொல்லியிருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிறீர்களே தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர்களும் பழைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் நீங்க எல்லாம் ஜாக்கெட் போட்டதுனால துணி விலை உயர்ந்து விட்டது. திருப்பூர்ல இவ்வளவு துணி தயாரிக்கிறாங்களே, பக்கத்துல தானே திருப்பூர்ல இவ்வளவு துணி தயாரிக்கிறாங்களே, அதெல்லாம் என்ன காரணம்? நீங்களா ஜாக்கெட் போறீங்க, அதனால காரணம். பேசுங்க பாப்போம், பேசி பரப்புரை செஞ்சிருங்க. செருப்பாடிக்க மாட்டான். கொடுத்த ஒரு மனுஷன் எதெல்லாம் பேசக்கூடாதோ, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசி கேவலமாகவே ஒரு நபர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா ஈவே ராமசாமி தான். வாங்க விவாதம் பண்ணுவோம், இல்லைன்னு மறுப்பீங்களா? இது விசிகாரன் கண்டிச்சிருக்காங்க, அதுவும் பெரிய கொடுமை. இது கண்டிச்சு எழுதியிருக்காங்க. வன்னியரசுலாம் கடந்த காலத்துல கண்டிச்சவர் இதெல்லாம். தாய்மண்ணில் அவங்க எங்களுடைய தாய்மண் தமிழ் மண்ணா அதுல வந்து எழுதியிருக்காங்க கட்டுரையா. இன்னைக்கு வந்து அவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து சீமான் அவர்கள் வந்து இப்படி பேசுறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்காதப்பா. நீ திமுக ஏற்றுட்டு இதெல்லாம் எப்படி ஏத்துக்குற? திமுக ஏத்துக்கிற வரைக்கும் அங்கிருந்து ஏதாவது யாசகம் வர வரைக்கும், யாசகம்னா பிக்சர் அர்த்தம், யாசகம் வர வரைக்கும் இவர் எப்படி ஏத்துக்கிறாப்ல? கேவலமான அரசியல்வாதிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த பிஸ்மி உட்பட செய்யறேன். பிஸ்மிக்கு என்ன தெரியல. அதான் திமுக அண்டி பிடிச்சோம்னா ஏதாவது சில்லறை கிடைக்கின்னு இருக்காங்க. கேஸ் போட மாட்டாங்க. நமக்கு ஏதாவது விமர்சிச்சாங்க, படத்தை விமர்சிச்சா கூட கேஸ் போட்டாலும் பாத்துக்குவாங்க அப்படின்றதுக்காக என்ன பேசி விடுவாங்க இழிபிரவேனு. ஏதாவது பேசணும்ன்றதுக்காக பேசிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அதான் ஓகே சார். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் வந்துட்டு இப்போ சன் நியூஸ்ல வந்துட்டு பிரபாகரன் அவர்களே வந்து சொன்னாலும் நான் வந்துட்டு பெரியாரை ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொன்னாருன்னு ஒரு நியூஸ் கார்டு வந்துட்டு பரவலா போயிட்டு இருக்கு. சோ அதோட உண்மை என்ன சார்? அதோட பின்னணி பத்தி சொல்லுங்க. அது போய் எங்க ஐடி சேர்ந்த நிர்வாகிகள் அது பொய்ங்கிறதா கட்டமைச்சு இது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எடிட் பண்ணி போட்டு இருக்காங்க. இவங்க வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது வேற வார்த்தை. அம்மா போட்டு போட்டு உங்க அம்மா நல்லா இருக்கீங்களா கேட்டாருன்னு சொல்லி கெட்ட வார்த்தையா தப்பா எடுத்துக்காதீங்க, பொது வழியில பேசுறேன். இப்படி செய்யக்கூடிய செய்யும். சன்னியூஸ் செய்யும். அம்மாங்கிற எவ்வளவு புனிதமான வார்த்தை, அதை இப்படி மாத்தி இப்படி சீமான் இப்படி பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய வேலையை, எச்சத்தரமான வேலையை சன்னியூஸ் செய்யும், திராவிடம் செய்யும். அப்படிதான் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, யார் ஏற்றுக்கொண்டாலும், என்னுடைய முன்னோர்கள் எவர் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஈவராமசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி இந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஈவராமசாமி ஏற்றுக்கணும் நினைச்சீங்கன்னா வெளியே போயிருங்க. உண்மை இன்னைக்கு இப்ப பேசிருக்காரு. ஈவராமசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றா வெளியே போயிருங்க, தேவையே கிடையாது நீங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அதான் அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்புறாங்க ஈவராமசாமி ஒரு தலைவர்னு. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய மாபெரும் நடிகர் நம்புறாங்களோ திமுக காரங்க, அது போல எங்கவர்களும் அன்றைக்கு நம்பிட்டு இருந்தாங்க. எங்களுடைய முன்னோர்கள் வந்து ஈவராமசாமி நம்புறாங்க தலைவர்னு. காலப்போக்கில் வந்து தெரியுது ஒரு சரியானவர் இல்லை அப்படின்னு. சிலர் வந்து மாறுறாங்க, சில பேர் வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. நம்ம எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கோம், அதனால எதிர்க்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். எங்களுக்கு ஒன்றும் ஒரு வேண்டுதல் கிடையாது. அவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் எதிராக இருக்கிறதுனால எதிர்த்தாக வேண்டியது எங்களுடைய கடமை. தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் எதிர்ப்போம். ஓகே சார். இப்போ ரீசெண்டா வந்துட்டு என்டிகேல இருந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்துட்டு இப்போ அதுல இருந்து வெளியே வந்து டிவிக்குள்ள போய் சேர்றதா சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன வைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசினதுதான் இருக்குமோ அப்படின்ட்டு பரவலா பேசுறாங்க. சோ அத பத்தி சொல்லுங்க சார். ஏன் அவரு சொல்றாப்ல இந்த மாதிரி ஈவே ராமசாமி பத்தி பேசுறீங்க, எப்படி நம்முடைய அவர் சொல்றது என்ன, எங்களுக்கு கொள்கை தலைவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம், தமிழை வெட்டுக்களை துண்டு போடுறதுல. அதனால அந்த மாதிரி இப்ப சரி அவரு தாவேக்கால போயிட்டே சேராமனு வச்சுக்கிறோமே. இப்ப நீங்களே சொல்லுங்க, கொள்கை தலைவர் 5 பேர் இருக்காங்களா? 5 பேர். வேலுநாச்சியாரு, ஈவே ராமசாமி 2 பேர்த்து வச்சு ஒப்பிடுவோமே. 5 பேர் கொள்கை தலைவர், 2 வச்சு ஒப்பிடுவோம். வேலுநாச்சியார் யாரு? நீங்களே சொல்லுங்க, வேலுநாச்சியார் யாரு? ஒரு போராளி, ஒரு பெண் போராளின்னு சொல்லலாமா? பெண் போராளி. இந்திய அந்த காலகட்டத்துல இந்திய விடுதலைக்காக அன்றைக்கு, அதாவது நம்ம சிவகங்கை சீமையை எதிர்த்து போராட்டம், சிவகங்கை சீமையை வந்து ஆக்கிரமித்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க. வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க, ரைட்டா? இந்திய விடுதலைக்காக போராடினாங்க, ரைட்டா? அப்போ விடுதலை போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார், கொள்கை தலைவர், தமிழக கொள்கை தலைவர். அப்படியே வருவோமே, ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? சுதந்திர தினத்தை கருப்பு தினம். எசமா நீங்களே எங்களை ஆட்சி பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நீங்களே எவனுக்கு கொடுக்காதீங்க அதிகாரத்தை, நீங்களே கடைசி பிரிட்டிஷ் ஆட்சியே, அந்த வெள்ளக்கார ஆட்சியே இருக்கணும் சொன்னாரா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா இல்லையா? இவங்க 2 பேரும் கொள்கை தலைவர்கள். எப்படி
அடுத்து வருவோம் இங்கிட்டு பெரியார் இது இங்கிட்டு முடிஞ்சுல வேளாச்சேரி அப்படி இங்கிட்டு இருப்போமே அம்பேத்கர். அம்பேத்கர் சட்டத்தை வந்து ஏற்றினாரா இல்லையா? ஏற்றினார். ராமசாமி என்ன பண்ணார்? சட்டத்தை எரிப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம், இது சனாதனம் இருக்கிறது அன்றைக்கே, இன்னைக்கு இல்ல. சட்டத்தை இயற்றியவரும் சட்டத்தை எரித்து போராட்டம் செய்தவரும் கொள்கை தலைவர்கள். எப்படி? குத்துறவனும் செத்தவனும் கொலைகாரனும் செத்து போனவனும் பாதிக்கப்பட்டவனும் ரெண்டு பேரும் கொள்கை தலைவரும். எப்படி? ஈவராமசாமி யாருக்குமே யாருடைய கருத்துக்கே ஒத்துக்க மாட்டாரு, அவருடைய கருத்துக்கே ஒத்துக்க மாட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதி. இப்ப அந்த குழப்பவாதியை தூக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் வெட்டிக்கிறது தான் இவர் போறாரா ஜெகதீஷ் பாண்டியன். நல்லபடியா போங்க. அந்த மாதிரி குழப்பமான ஒரு கட்சியில தான் நீங்களும் குழப்பமான ஆளு இங்க இருந்து நீங்க ஒன்னும் இது வரைக்கும் ஒன்றும் செய்யல, அங்க போய் நல்லா சிறப்பா செய்யுங்க அப்படின்னு வழியன்னு சொல்லி வேண்டியதான். இன்னைக்கு அண்ணன் சொல்லியிருக்காங்க, ஈவராமசாமியை எதிர்ப்பதால் நீங்க வந்து கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா போயிருக்கேன்னு இருக்காரு அண்ணன். தாராளமா போங்க. வருத்தப்படுறவங்க இருக்கணும்னு இல்ல, நீங்க போகணும்னா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிளம்பிடுங்க. சார், இன்னொரு பக்கம் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பிஜேபி, ஏடிஎம்கே, என்டிகே எல்லாரும் வந்துட்டு ஒரு மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. என்ன சார், உண்மையா சார்? அதாவது விசிக நினைச்சாலே சிரிப்பு தான் வரும். மறைமுக கூட்டணியா? சரி, சார் வந்து கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியில் இருந்தீங்களா இல்லையா? அன்னைக்கும் உங்களுக்கு அம்பேத்கர் தலைவர் தானே, பெரியார் தலைவர் தானே, தந்தை பெரியார் தலைவர் தானே உங்களுக்கு, தொந்தை பெரியார் உங்களுக்கு தொந்தை வந்து உங்களுக்கு தொந்தை தானே. அன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பள்ளி இழிச்சுச்சா? தலா இருந்துச்சா? கூச்சம் இல்ல? நீங்க தான் உண்மையில கூட்டணி இருந்தீங்க. எச்ராஜா எம்எல்ஏ ஆக்குனது யாரு? உங்க கூட்டணி தானங்க. உண்மையாகவே கூட்டணியில இருந்து பாஜகங்கிற ஒரு கட்சியை இங்க வேறுன்ற விட்டது நீங்க தான். மறைமுக கூட்டணி எங்க போட்டி இல்லாட்டா மறைமுக கூட்டணியா? போட்டி இல்லைன்னா எப்படி மறைமுக கூட்டணி ஆகும்? நிரூபிங்க மறைமுக கூட்டணி எங்க நிரூபிங்க. ஈவராமசாமியை நாம் தமிழ் கட்சி எதிர்ப்பதற்கும் பாஜகவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கு. அவங்க இந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஈவராமசாமி பேசிட்டாருங்கிறதுக்காக அவங்க பாஜக காரங்க எதிர்க்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. மொழி, இனம், பல விடயங்கள்ல ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு விஷயத்திலயும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை வச்சுதான் நம்ம எதிர்க்கிறோம். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்னைக்காரும் வந்து பேசிட்டு இருக்கோமா? ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கும்போது கடவுள் இல்லைங்கிறாரு, அப்ப வாங்க இஸ்லாமியர்கள் வாங்கப்பா ஆதரிக்கிறீங்களா? அவர் கடவுள் இல்லைங்கிறாரு, அப்ப எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்தவர் வாங்கப்பா கடவுள் இல்லைங்கிறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மள வந்து ஒரு கடவுள் நம்மளை படைச்சாருங்கிறத நம்ம தமிழரசு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கடவுள் நம்மளை படைச்சாரு அப்படின்னு அப்படி முன்னோர்கள் வழிபாடாக தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். நான் அப்படி பார்த்தாலும் கடவுள் இல்லையேதான். எங்க கடவுள் யாரு? எங்களை படைச்சவங்க கடவுள் கிடையாது. எங்க முன்னவர்கள் முருகனோ சிவனோ எங்களுடைய முன்னவர்களாக நாங்க வழிகாட்டியாக முன்னாடி இருந்து எங்களுக்கு மக்களை ஒருங்கிணைச்சவராக ஒரு மாபெரும் தலைவர்களாக நாங்க அவங்களை பாக்குறோம். இன்றைக்கு இருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில வருடங்கள் ஆன பிறகு, சில நூற்றாண்டுகள் ஆன பிறகு பெரிய கடவுளாக மாறாங்க. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஓகே சார், இன்னொரு பக்கம் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள்கிட்ட வந்துட்டு வேங்கை வயல் பிரச்சனையை வந்துட்டு தீர்த்து கொடுக்கணும்னு ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதா ஒரு பேச்சு இருக்கு. சோ அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இந்த வேங்கை வயல் இஷ்யூ பத்தி ரொம்ப நாட்களா பேசிட்டு இருக்கோம். எப்படி சார் தீர்வு கொடுப்பாரா? அவருக்கு என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கு? உங்களோட பார்வை என்ன சார்? திருமாவர்கள் திருப்பி கொடுக்க போறோம் இல்லையா? திருமாவர்கள் எப்பெல்லாம் திமுக முட்டு கொடுக்கணும்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, திமுக இங்கெல்லாம் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி திமுக காரனே மறந்துடுவான். ஐயோ இதுக்கு எப்படா பேசுறது தெரியலன்னு. அதை போய் நீங்க திருமாட்ட கேட்டீங்கன்னா சிறப்பா பேசுவாப்ல. இப்படி பேசி அப்படி பேசி அதனாலதான் ஒரு பத்திரிகையாளரோட கேட்டாங்க, நீங்க எனக்கு திமுக காரவே பேசிட்டு இருக்கீங்க கேட்டாரா இல்லையா? உண்மையாவே வந்து அவரு பக்கா திமுக கார மாதிரி தான் பேசுவாரு. அவருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க மாட்டாப்புல. திமுக கொடுக்க மாட்டாரு. இல்ல என்னது கொடுக்க போறாரு அவரு? இத்தனை வருஷம் பாருங்க, மறுபடியும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களே குற்றம் சாட்டுறாங்களா? ஒண்ணுல ஒரு சாதாரண ஊர்ல வந்து ஒரு கேஸ் அப்படின்னா ஆள் கிடைக்கலன்னு சொல்லி குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலன்னா அல்ல சில பசங்க போட்டு ஏற்கனவே அப்பாவிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு உள்ள போட்டு கேஸ முடிச்சுடுறது. அந்த கதை அப்பட்டமா தெரியுது. திமுகவுடைய அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த கேவலம்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. இதே நம்ம பாத்துக்கிட்டு போறோம். திருமாவர்கள்லாம் நேரம் கூட்டணி விளையாட வேணாமா? எப்ப எந்த மக்களுக்காக நின்ன நீ? எந்த மக்களுக்காக வந்த நீ? யாருக்கு ஜால்ரா அடிச்சு நிக்கிற நீ? எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் 2 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம எம்பி கேட்டா எம்பி நம்ம போற இடத்துக்கு எஸ்கார்டு வரும், பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்பு வந்துடலாம். நம்ம போனோம்னா அண்ணன் வர வழி விடுன்னு சொல்றதுக்கு ஒரு 4 அதிகாரிகள் இது இருந்தா போதும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறவரு. இந்த சமூகம் எந்த அளவுக்கு அடிபட்டாலும் சரி நம்ம அதிகாரத்துல இருப்போம். அதை வச்சுக்கிட்டு ஒரு பில்டப் காட்டுறது வேற என்ன அவருக்கு? வேற ஏதாவது நோக்காவும் இருக்கா அவருக்கு? திருமாவர்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஓகே சார், எந்த நோக்கமும் இல்லாம ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் உங்களோட கருத்தா சார்? அவரு சொல்ல மாட்டாரு. திமுக குற்றம் சாட்டி பேசவே மாட்டாரு. அவரு பேசவே மாட்டாரு. தீர்வு கொடுத்தாருன்னா திமுக பாதிப்பு ஏற்படுத்தும். இது பேர் தோழமை சுற்றலுங்கிறது. அடிச்சு அழிக்க கூடாது. அதாவது ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு ரவுடி அடிக்கிறதுக்கும் ஒரு அம்மா குழந்தை அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்கு.
சிங்கம் படத்துல சூரிய அடிப்பாப்ல, ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெட்டான அது மாதிரிதான் போலீஸ் அடிப்பாப்ல. இவர் இவர் எப்படி தெரியுமா? குழந்தை அடிக்கிறவரு, செல்ல குட்டி என்னடா வலிக்குதா பாத்துடா அப்படின்ற மாதிரி திமுக அடிப்பாப்ல. விமர்சிக்கிறது அது பேர் தோழமை சுட்டலும் பாப்புல. ம் இவர் ம் வந்து ம் அதுக்கு விளக்கம் கொடுத்து பேசினா திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும். அதனால அதனால இவருக்கும் ஏதாவது வருமோ அப்படின்ற மாதிரி. சீட்டு பிரச்சனை, ம் சீட்டு பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, பல விஷயங்கள் இருக்கு. கழட்டி ம் விட்டானா என்ன ஆகும் அப்புறம்? வேற கட்சிக்காரன் பாமக ஜாயின் அடிச்சுச்சுன்னா, பாமக வந்து திமுக ஜாயின் அடிச்சா அப்புறம் என்ன ஆகும்? நமக்கு கதை ம் கந்தலு. ம் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒத்திக்கிட்டு போயிருவோம். நம்ம கருத்து சொல்றதுங்கிற பேர்ல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. ஆதவ அர்ஜுன் என்ன பேசினாப்ல? நீங்க இது எப்படி பாக்கணும்னா ஆதவ அர்ஜுன் விஷயத்துல நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா ம் என்ன ம் பேசினாரு? ஏதாவது தவறா பேசினாரா? தப்பா எந்த ஏதாவது எந்த பேசினா நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல சார், அவரு இருக்கிறது தான் பேசியிருக்காரு. அன்னராட்சி முறையை ஒழிக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்ப எதுக்கு நீங்க அவரை கட்சி விட்டிக்கிறீங்க? ஏன்னா திமுக தான் அழுத்தம். அழுத்தம். ம் அவங்களுக்கு இவர் தீர்வு சொல்ல மாட்டாரு. திமுக முட்டு கொடுக்குறது எப்படி கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. அவர் பேராசான்னு சொல்லி திமுக விசிக காரங்க வந்து திரும்ப சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ம் திமுகவிற்கு முட்டு கொடுப்பது எப்படி விளக்குகிறார் பேராசான் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். எல்லா வகையிலையும் சிறப்பா முட்டு கொடுக்கக்கூடிய நபராக திரும்ப இருப்பாரு. திமுக காரனே தோத்து போயிருவான். அதனாலதான் பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே ஒரு திமுக காரன்னு பேர் வாங்கினாரு. அப்படிப்பட்ட ஒரு திரும்ப. ஓகே சார். இப்போ வந்துட்டு அரசியல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் போயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி தொடர்ச்சியா வந்துட்டு சொசைட்டில பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், வன்முறைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நாமளும் தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பல காலேஜ்ல, ஸ்கூல்லன்ட்டு பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், ரேப்பா இருக்கட்டும், ஏகப்பட்டது நடந்துட்டே தான் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்துட்டு தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்தியாலேயே பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? எந்த பேசஸ்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க? உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படி இருந்தாங்க. இப்ப வந்து எங்க ஊர் பக்கத்துல வந்து ஒரு சாலையில ஒரு பெண் போறாங்க அப்படின்னா, நான் இந்த படத்துல காட்டுறாங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. இந்த கேலி பண்றது. இப்ப ம் வெளியூர் பொண்ணா கூட இருக்கலாம். யாருன்னே தெரியாது. எங்க ஊர்ல வந்து ஒரு பொண்ணு நடந்து போறாங்க அப்படின்னா, யாராவது கேலி பண்ணாங்கன்னா, ஊருக்காரனே கட்டி வச்சு பொழந்துருவான் அவன. ஏன்டா ரோட்ல ஒரு பொளந்துருவாங்க. பொண்ணு ம் ரோட்ல ஒரு பொண்ணு போது நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? யாரா நீ? எந்த ஊர்ரா நீ? அப்படி ஊருக்காரனே இருந்தாலும் அடிப்பாங்க. அப்படிதான் தமிழ் சமூகங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு ம் ம் பாதுகாப்பா பெண்களை முன்னாடி விட்டு பின்னாடி பாதுகாப்பு போவாங்க ஆண்கள்லாம். இன்னைக்கு நீங்க கிராமத்துல பாருங்க, பெண்களை முன்னாடி விட்டு பின்னாடி தான் போவாங்க பாதுகாப்புக்கு. ம் அப்படிதான் நம்முடைய தமிழ் சமூகங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இந்த திராவிட ஆட்சி என்னைக்கு வந்ததோ, எதுக்கு இருந்தாலும் என்ன பண்ணீங்க? எதுக்கு இருந்தாலும் திராவிட ஆட்சிங்கன்னா, ஒழுங்கா சட்டம் ஒழுங்கா நீங்க சரியா வச்சுக்கோங்க. உங்க கட்சிக்காரன் என்ன பண்ணாலும் ஜால்ரா அடிப்பீங்க, முட்டு கொடுப்பீங்க, அவனுக்கு பாதுகாப்பீங்க அப்படின்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தானே. நான் நீங்க ஒண்ணும் இல்ல கண்டிப்பா. சாதாரண விஷயம். இப்ப சமீபத்துல ஒரு சில பெண்கள் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது திமுக கொடி போட்ட வண்டி வந்து பின்னாடி முன்னாடி போயிட்டு இது பண்ணாங்க. ம் திமுக காரங்க என்ன முட்டு கொடுத்தான்? அது ஓவர்டேக் பண்ணி கிராஸ் இது பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்து வேகமா போயிட்டு நின்று என்னங்க அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு கேட்டார். அவங்கள பார்த்தா அப்படியே தெரியுது. கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்பர் நோட் பண்ணு, வண்டி நம்பர் நோட் பண்ணு, கேஸ போடு, புகார் போடு. அதுக்காக பெண்கள் அவ்வளவுதான். இருக்காங்க, வேகமா மறைச்சு ம் ரவுடி மாதிரி அதாவது வண்டியை அவ்வளவு நம்ம வேகமா ஓடி வராங்க. ம் வண்டியை இடிச்சுட்டா நம்ம கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் ஒரு பொண்ணை கடத்தி திருட்டுத்தனம் பண்ணி போதையில போய் ஒரு இது ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கான அந்த இதுக்கு வேறுபாடு இருக்குல்ல. இவங்க செஞ்சது எப்படி ம் இருந்துச்சு? வண்டி இடிச்சாங்க வந்து மறைச்ச மாதிரி இருந்துச்சா? இன்னும் யாருன்னா இருக்கணும் அந்த நபர்கள் இருக்காங்க வண்டி மறைச்சாங்க அத்தனை பேரும் தூக்கி வச்சு முட்டி முட்டி தட்டி எடுத்திருக்கணும். வெளுத்து கட்டிருக்கமா என்ன பண்ணாங்க? ம் சும்மா பேட்டி கடமைக்கு கொடுக்க வச்சுட்டு இருந்தாங்க. திமுக காரன் கொடி கட்டி அந்த திமுக கொடி கட்டி வண்டி இருந்துச்சுன்னா அவன் திமுக காரனா இருந்தா இப்ப ஞானசேகரனா இருக்கட்டுமே, திமுக காரனா இருந்தா அவனுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு. முதல்ல அதிகாரங்கள் சரியாக செயல்படணும். தப்பு எவன் பண்ணாலும் அவனுக்கு பயத்தை காட்டணும். நெருக்கடிகள் கொடுக்கணும். அது செஞ்சாதானே எல்லாம் சரி வரும். ம் பெண்களுக்கு எதிரான குற்றம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துட்டு தான் இருக்கு. நடந்துட்டு தான் ஆண்களோட இருக்கு. பெருமை குத்தி கொள்றாங்களே. எத்தனை கொலை ம் நடக்குது நீங்க பாருங்க. கோர்ட்டுக்குள்ள போயிட்டு கொலை பண்றாங்க. அப்ப அந்த தைரியம் காவல்துறை என்ன செய்யுது? வேடிக்கைதான் பார்த்துட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு எவன்டா காவல்துறை வந்தா தூக்குல அவனை வேலையை விட்டு இல்ல சஸ்பெண்ட் பண்ணி விடுறா. அப்படியே அடுத்த காவல்துறை அதிகாரி நான் அப்படியே ஏதாவது இஷ்யூ நினைச்சா நம்ம நின்றோம்னா நமக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி பயப்படுவோம்ல. ம் எதுக்கு பண்றீங்க? எதுவுமே செய்யறது இல்ல. தாந்தோட்டி தமிழ் அதிமுக ஆட்சி காலத்தை தத்துங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயராஜ் பண்ணிக்கிச்சு பொங்குனாங்கல்ல. திமுக ஆட்சியில 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது பேசுறாங்களா? அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இ பாஸ் எப்படி கிடைச்சுன்னு கூட தெரியல. இங்க இருந்து நேரடியா ஜெயராஜ் பண்ணி வீட்டுக்கே போயிட்டாரு ஆறுதல் சொல்றதுக்கு. ஏன் ம் உங்க ஆட்சியில் நடக்குதப்பா இதை பத்தி வாய் திறந்து பேசுங்க. பெரிய பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேட்டா அவங்க மிரட்டுறது. 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 அதிகாரங்கள் சரியா இருந்துச்சா உண்மையிலேயே அவங்களுடைய வேலை செஞ்சாங்கன்னா ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்தாலே தவறுகள் செய்யறதெல்லாம் அந்த திமுக இருக்கக்கூடியவனா தான் இருப்பான். இந்த ஜில்லா படத்தை வச்சு டைலாக் சொல்லுவாப்ல, இங்க நடக்கக்கூடிய பொறுக்கித்தனம் எல்லா வேலையும் பண்றது எங்க சொந்தக்காரங்க தான் கைவிக்க கூடாது. எல்லாரும் என் மாமா மச்சான் மாப்பிள்ள அந்த மாதிரி இந்த எல்லா எச்சத்தனமான வேலையை பண்றது யாரு பாத்தீங்கன்னா கருப்பு கொடி போட்ட இவங்களுடைய மாமா மச்சாங்க இதை நீங்க எடுத்து லிஸ்ட் ம் எடுத்து பாருங்க. இவங்க தான் இருப்பாங்க.
அதனாலதான் அந்த திமிரு, நான் திமுக காரன் கை வச்சு பாத்துரு நீ அப்படின்னு அதானே பேசுறாங்க. அவங்க ஒண்ணு இல்ல, அம்மையார் கனிமொழி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல பெண் காவலரை வந்து இடுப்பு பிடிச்சு கிளிருக்காங்க திமுக காரன். அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பேசி சமாதானம் பண்ணி விடுறீங்க. அவன் கையை வெட்டிருக்க வேணாம் அவனுக்குலாம். பெண் காவலர் மேல கை. அதுவும் கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்துல என்ன வெளியே செய்து வந்துச்சா? பிரவீன் ஏகாம்பரம்ங்கிற 2 பேரு விருகம்பாக்கத்துல நடந்த அந்த கூட்டம். இதெல்லாம் எல்லாமே வெளியே வந்து நியூஸ் வந்து தான் இருக்கு. ஆனா நடவடிக்கை எடுக்கப்படாது. அப்ப இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? திமிரு. இப்ப நம்ம தவறு பண்ணுமா திமுக பேசிடுவோம். நம்மள யாராவது ஒரு பெரிய ஒரு முக்கிய புள்ளியோட நம்ம தொடர்பு வந்துட்டா அவன் வந்து நமக்கு பேசிடுவாப்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட மாவட்ட செயலரோட தொடர்பு வந்துட்டோம்னா அவன் பாத்துக்குவாப்ல. அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இந்த திமுக அரசாங்கமே கொடுத்திருக்கிறது, திமுக ஆட்சியை கொடுத்திருக்கு, திமுக கட்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த திமுக ஆட்சியை நீங்க அகற்றிட்டு ஒரு தூய ஒரு அரசியலை, ஒரு தமிழ் தேசிய மாதிரியான ஒரு அரசியல் நாங்க சொல்றோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து எங்களை அதிகாரத்துல உட்கார வச்சு பாருங்க. அதன் பிறகு குற்றங்கள் நடந்தா அப்ப கேளுங்க. என்னப்பா உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே இவ்வளவு குற்றம் நடக்கலாம் சொல்ல, குற்றம் நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நடந்தால் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் அடுத்தவன் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. கண்டிப்பா 3 மாசம் உள்ள போறாங்க, அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வந்துடலாங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல, அது விடக்கூடாது. உள்ள போனா பிச்சு நம்மள வந்து சிதைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். ஆனா நம்ம யாருக்கு பயத்தை காட்டுறாங்க தெரியுமா? ஹெல்மெட் போடாம போனோம்னா 1000 ரூபாய் பில்ல விட்டுறது, நமக்கு பயத்தை காட்டுறது. நான் அவசரத்துல பால் பாயிண்ட் வாங்க போயிருப்பேன். தம்பி இல்ல ஹெல்மெட் போடாம இருக்கீங்க 1000 ரூபாய் சார், நானே 5 ரூபாய் பால் பாயிண்ட் தான் சார் வாங்கிட்டு இருக்கேன், நீ என்ன சார் 1000 ரூபாய் பில்லு போட்டீங்கன்னா இல்ல பில்லு தான் அப்படிங்கிறது. 7000 பில்லு இருக்கு என் வண்டிக்கு, எது பால் பாயிண்ட் வாங்க போயிட்டு வந்தேன். அப்ப பயம் யாரு கட்டுறது? பால் பாயிண்ட் நமக்கு பயத்தை கட்டுறது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லிட்டு சொல்லுங்க, கொடுமை. கண்டிப்பா சார், நீங்க பேசுற மாதிரி பல பிரச்சனைகள் பேசினாலும் நடந்துட்டுதான் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பாப்போம் சார், 2026 தேர்தலுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுதா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.